ஆசிரியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி, டிஎன் செட்டு, யுஜிடிஆர்பி மற்ற மற்ற டிஆர்பி தேர்வுகள் பார்த்தீங்கன்னா, இதோடைய அறிவிப்பு பத்தி தான் நம்ம இந்த காணொளியில பார்க்க போறோம். இந்த அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மாதத்தில பார்த்தீங்கன்னா, நமக்கு கடைசியில நமக்கு இந்த மாதத்தில டிஎன் செட் அறிவிப்பு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தில மத்த தேர்வுகள் என்னென்ன தேர்வுகள் இருக்கோ யுஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி அதுக்கப்புறம் மத்த என்னென்ன நிலவியல் தேர்வுகள் இருக்கோ, இந்த நிலவில் உண்டான தேர்வுகளுடைய அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, நமக்கு அ ஆகஸ்ட் மாதத்தில வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இந்த டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயத்த பார்த்துட்டு போவோம். இப்போ நமக்கு எக்ஸாம் தேர்வு அறிவிப்பு நமக்கு கூடிய விரைவில் வரப்போகுது. இதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் நீங்க இப்போவே நீங்க ஆரம்பிச்சா மட்டும் தான் நம்மளால ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும். இப்போ ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சா மட்டும் தான் நம்மளால ஜெயிக்க முடியும் அந்த தேர்வுல. வெறும் நம்ம தேர்வு அறிவிப்பு மட்டும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தா நம்ம போதாது. தேர்வு அறிவிப்பு நமக்கு கண்டிப்பா வரப்போகுது. இதெல்லாம் ஒரு சைன் தான் நமக்கு. தேர்வு அறிவிப்பு வரப்போற ஒரு சைன். இப்போ நானும் பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது, இந்த மாரி ஒரு சைன் சிக்னேச்சரோட தான் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஒரு 2 மாசத்துல நமக்கு என்ன பண்ணிருவாங்க, தேர்வு நம்ம வச்சுருவாங்க. அந்த நேரத்துல நம்ம சடனா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்ம ஈஸியா நம்ம என்ன பண்ண முடியாது, கிளியர் பண்ண முடியாது. அதனால தான் ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எம்ஏஎஸ் அகாடமி சார்பா நம்ம குடுக்குறோம். எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா, 10 யூனிட் உண்டான தரமான புக்ஸ் நம்ம உங்க வீட்டுக்கே அனுப்பிச்சுடுறோம். அது தமிழ் மீடியமா இருக்கட்டும், இங்கிலீஷ் மீடியமா இருக்கட்டும். அதேமாரி ஆன்லைன் கிளாஸஸ் தரமான ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம நடத்திட்டு இருக்கோம். இப்போ கூட நம்ம பார்த்தீங்கன்னா, பேட்ச் பார்த்தீங்கன்னா, பேட்ச் 1லேருந்து பேட்ச் 6 வரைக்கும் தரமான ஒரு கிளாஸஸ நம்ம நடத்திட்டு வரோம். யாரெல்லாம் நம்ம இந்த கிளாஸ்ல சேர விரும்புறீங்களோ, கண்டிப்பா நீங்க இந்த கீழ கொடுக்கப்பட்டுள்ள கான்டாக்ட் நம்பர் நீங்க வாட்ஸ்அப் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சேர்ந்துக்கலாம். ஓகே. ஏன்னா நம்ம தரமான ஒரு பேட்ச் நடத்திட்டு இருக்கோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா, ஆ ஜிகே எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான ஒரு நோட்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஷார்ட் நோட்ஸ். அது படிச்சாலே நம்ம ஒரு எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே உடைய தரோ நாலேட்ஜ் நமக்கு கிடைச்சிரும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 பேஜ் உள்ள நோட்ஸ் குடுப்பாங்க. இத படிங்க 1000 கொஸ்டின், 17,000 கொஸ்டின், 15,000 கொஸ்டின் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம வாங்கி வேணா வச்சுக்கலாம் தவிர, அதெல்லாம் படிக்க முடியாது. ஆனா நம்ம அப்படி கிடையாது. நம்ம ஷார்ட்டா நம்ம உங்களுக்காக ஷார்ட்டா நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்கோம். ஈஸியா நம்ம எப்படி பாஸ் பண்றது, ஈஸியா நம்ம எப்படி அதிகமா மார்க் வாங்குறதுன்னு சொல்லி, அதுக்காகவே நம்ம என்ன பண்றோம், எஜுகேஷன் சைக்காலஜிக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்கோம். யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நீங்க வாங்கிக்கலாம். அதேமாரி டிஎன் செட் உடைய பேப்பர் 1 நோட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம தரமான ஒரு நோட்ஸ் வச்சிருக்கோம். தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 உடைய நோட்ஸ் பார்த்தீங்கன்னா, தரமான நோட்ஸ் யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. நம்ம உங்களுக்கு கிளாஸ் நடத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம தரமான நோட்ஸ் உங்களுக்கே அனுப்பிச்சு விடுறோம். 999க்கு உண்டான ஒர்த்துக்கு உண்டான நோட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 249க்கே குடுக்குறோம். தேவைப்படுறவங்க இந்த நோட்ஸ் நீங்க வாங்கி படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். சரி வாங்க வாங்க நம்ம இப்போ முக்கியமான ஒரு அறிவிப்பு போகும். என்ன முக்கியமான அறிவிப்பு? எப்படி சார் நீங்க சொல்றீங்க? இந்த ஆகஸ்ட் மாசம் தான் நமக்கு தேர்வு வரும். தேர்வு அறிவிப்பு வரும். எப்படி நீங்க சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நேத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆலோசனை நடத்துனாங்க. நேத்து பார்த்தீங்கன்னா, கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செயலாளர், இயக்குனர் இவங்கலாம் பங்கேற்று பார்த்தீங்கன்னா, என்ன அவங்களுடைய ஆலோசனை இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகளில் உள்ள காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது குறித்து பார்த்தீங்கன்னா, ஆலோசனை நேத்து நடந்தது. இந்த ஆலோசனையில நமக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகள்ல இருக்கிற ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அந்த பட்டியல அவங்க வச்சிருக்காங்க. ஆசீர்வாத் முதுகலை ஆசிரியரா இருக்கட்டும், இடைநிலை ஆசிரியரா இருக்கட்டும், இதனுடைய காலி பணியினுடைய பட்டியல். இத எப்படி நம்ம நிரப்புவது? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நமக்கு ராஜ்மோகன் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு காணொலியில சொல்லியிருப்பாங்க. இதுக்குண்டான மெஷர்மென்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கூடிய விரைவில் நம்ம அமைச்சர்களுடைய அதுக்கப்புறமா ஆலோசனை பண்ணி, அதிகாரிகளுடைய ஆலோசனை பண்ணி, முதலமைச்சருடைய ஆலோசனை பண்ணி, நம்ம கண்டிப்பா இது அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு நம்ம அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இது சம்மந்தமாக நமக்கு கிடைச்ச செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 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 சம்மந்தமாக ஆலோசனை பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் இதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் நீங்க எடுத்து இதுக்குண்டான ப்ராசஸ ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல சொன்னதாக நமக்கு கருத்து வந்திருக்கு. அது மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்கள் கூடிய விரைவில் ஓரிரு நாட்கள்லயே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பிரஸ் நியூஸ் மீட் பண்ணி கண்டிப்பா இத பத்தி சொல்லுவாரு. அதேமாரி நமக்கு ஆனுவல் பிளானர் முக்கியமா நமக்கு ஆனுவல் பிளானர் கண்டிப்பா நமக்கு இந்த வாரத்துல அடுத்த வாரத்துல நமக்கு புது ஆனுவல் பிளானர் வரதுக்கு உண்டான அதிகமான ஒரு வாய்ப்புகள் உள்ளது. அரசு பள்ளிகளோட மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை பண்ணியிருக்காங்க. அரசு பள்ளிகளுடைய காலியான பணியிடங்கள் நிரப்புவதற்கு உண்டான ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இந்த ஆலோசனையில நோட்டிஃபிகேஷன் விட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் மூலியமா இந்த நம்ம எக்ஸாம்ஸ நம்ம என்ன பண்ணலாம்னா, கூடிய சீக்கிரத்தில கண்டக்ட் பண்ணி இந்த பள்ளிக்கல்வித்துறையில இருக்கிற ஆசிரியர்கள நம்ம நிரப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இந்த ஆலோசனைக்கு உண்டான முக்கிய அம்சம். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இதெல்லாம் நம்ம 2019 எக்ஸாமுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். அதேமாரி 2022 எக்ஸாம் முன்னாடி பார்த்துருக்கோம். எல்லா தேர்வுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி முதலமைச்சருடைய ஆலோசனை பண்ணுவாங்க. ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறமா சட்டமன்றத்தில பார்த்தீங்கன்னா, இத பத்தி பேசுவாங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நம்ம ஆசிரியர் காலி பணியிடங்கள் நம்ம நிரப்ப போறோம். கூடிய விரைவில் நமக்கு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன்
வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த மாரி என்ன பண்ணுவாங்க சட்டமன்றத்திலேயே மாண்புமிகு அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசுவாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதே மாரி தான் 2021ல இத பத்தி சொல்லி வந்தோனே ஆட்சிக்கு வந்தோனே இந்த மாரி ஒரு ஆலோசனை பண்ணி என்ன பண்ணார்னா, சட்டமன்றத்திலேயே அவர் பேசினாரு. என்ன பேசினாரு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேல ஒரு ஆசிரியர் காலி பணியிடங்கள் காலியாக உள்ளது. அவர் பேசி மறுநாளே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆனுவல் பிளானர் போட்டாங்க. ஒரு 10,000 ஆசிரியர் நிரப்புவதற்குண்டான ஆனுவல் பிளானர் போட்டாங்க. ஸோ அதே அந்த இதுல தான் 2022 பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடந்தது. அதேமாரி 2022 பல எக்ஸாம்கள் என்ன பண்ணாங்கன்னா, கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதே மாரி தான் இப்பவும் பார்த்தீங்கன்னா, நமக்கு கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா, யுஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, டிஎன் செட்டு ஆ வேற என்னென்ன எக்ஸாம் இருக்கோ, ஸோ அந்த தேர்வுகள் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆனுவல் பிளான்ல கிளியரா எப்போ இந்த தேர்வு நடக்கப்போகுது, எப்போ இதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் மாதத்திலேயே இதுக்குண்டான அறிவிப்பு வரதுக்குண்டான அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ஆகஸ்ட் மாதத்துல அறிவிப்பு வந்துரும். எப்போ எப்போ நமக்கு இந்த எக்ஸாம்லாம் எப்போ நம்ம வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்துரும். கண்டிப்பா நமக்கு 2020 கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, நம்ம 2026ல தேர்வு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம பார்க்க தான் போறோம். ஸோ இப்போ நமக்கு அறிவிப்பு வந்துச்சு. ஸோ இப்போவே உங்களுடைய ப்ரிப்பரேஷன் நீங்க தரமான ஒரு ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சுருங்க. ஸோ இப்போ நீங்க தரமான ஒரு ப்ரிப்பரேஷன் நீங்க ஆரம்பிச்சா மட்டும் தான் நம்மளால ஜெயிக்க முடியும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்வுக்கு முன்னாடி இந்த மாரி சில சில அறிவிப்பு நமக்கு வரும். ஸோ வெற்றியாளருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அறிவிப்பு வெற்றியாளருக்கு போதுமானது. ஸோ இந்த சின்ன சின்ன அறிவிப்ப வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய வெற்றி பயணத்த அவங்க என்ன பண்ணுவாங்க, தொடருவாங்க. அப்போ வெற்றி பயணத்த தொடங்கி பார்த்தீங்கன்னா, அவங்களும் வெற்றியாளர்களா மாறுவாங்க. ஸோ இதே ஒரு கரெக்ட்டான ஒரு வாய்ப்பு. இந்த கரெக்ட்டான ஒரு நேரத்த நீங்க கரெக்ட்டா பயன்படுத்துங்க. ஸோ இந்த நேரத்த நீங்க கரெக்ட்டா பயன்படுத்தினீங்கன்னா, கண்டிப்பா உங்களால வெற்றி பெற முடியும். ஸோ வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லலாம் கிடையாது. கண்டிப்பா உங்களால வெற்றி பெற முடியும். கண்டிப்பா நீங்க படிச்சீங்கன்னா, கண்டிப்பா நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ படிக்காம நம்ம தேர்வு போய் எழுதுனா தான் நம்மளால பாஸ் பண்ண முடியுமே தவிர, நல்லா படிச்சுட்டு நம்ம எக்ஸாம்க்கு போனோம்னா, கண்டிப்பா நம்மள தாண்டி தான் மத்தவங்களுக்கு போஸ்டிங்கே கிடைக்கும். ஸோ அதனால இத மிஸ் பண்ணிறாதீங்க. ஸோ யாரெல்லாம் எம்ஏஎஸ் அகாடமி சார்பாக பிரிப்பரேஷன் பண்ண நினைக்கிறீங்களோ, உடனடியாக நீங்க எம்ஏஎஸ் அகாடமி சார்பா சேர்ந்து நீங்க எக்கனாமிக்ஸ் உடைய பிரிப்பரேஷன் நீங்க ஆரம்பிக்கலாம். அதேமாரி நீங்க பார்த்தீங்கன்னா, ஜிகே நோட்ஸ், எஜுகேஷன் சைக்காலஜி நோட்ஸ் வாங்கிக்கலாம். டிஎன் செட் உடைய பேப்பர் 1 உடைய நோட்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ அதேமாரி டிஎன் செட் எக்கனாமிக்ஸ் உடைய புக்ஸ் பத்தியும் தரமான புக்ஸ் நம்ம வீட்டுக்கே அனுப்பிச்சு விடுறோம். ஸோ அந்த நோட்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ அதனால உங்களுடைய வெற்றி பாதைய இப்போவே நீங்க ஆரம்பிங்க. இப்போவே தொடங்குங்க. கண்டிப்பா நமக்கு வெற்றி நிச்சயம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.